10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.1 4வது கணக்கு பார்க்கிறோம். PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR = 16 சென்டிமீட்டர், PR = 20 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் Q = 90 டிகிரி ஆகும். QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் பொழுது உருவாகும் கூம்புகளின் வலைப்பரப்புகளை ஒப்பிடுக. அளவுகளை வச்சு கூம்பின் வலைபரப்பு கணக்கிடணும். QR மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது உருவாகும் கூம்பின் வலைபரப்பும் PQவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது உருவாகும் கூம்பின் வலைபரப்பும் கணக்கிட்டு எதனுடைய மதிப்பு அதிகம் குறைவு அப்படிங்கிறத எழுதணும். PQR அப்படிங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கலாம். இந்த செங்கோண முக்கோணத்துல கோணம் Q ஆனது 90 டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே PR அப்படின்னு கொடுத்துடலாம் நேமு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவுகளானது QR என்பது 16 சென்டிமீட்டர் என உள்ளது. PR என்பது 20 சென்டிமீட்டர் என உள்ளது. PQவின் மதிப்பு தெரியாது. அப்போ பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி PQவின் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். செங்கோண முக்கோணம் PQRல் பித்தாகரஸ் தேற்றப்படி கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். கர்ணமானது PR ஸ்கொயர் = PQ ஸ்கொயர் + QR ஸ்கொயர். இதை எழுதிக்கலாம். PR என்பது 20 ஸ்கொயர், PQ தான் கணக்கிட போகிறோம். PQ ஸ்கொயர் + QR என்பது 16 ஸ்கொயர். 20 × 20 400 = PQ ஸ்கொயர் + 16 ஸ்கொயர் 256. 400 + 256 இடது பக்கம் வரப்போ -256 = PQ ஸ்கொயர். ரெண்டையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா PQ ஸ்கொயரின் மதிப்பானது 144. இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப PQ = √144. √144க்கு வர்க்கமூலமானது 12 ± வரும். பக்கத்தின் அளவு அப்படிங்கிறப்ப எதிர்குறியில கொடுக்க மாட்டோம். அப்போ +12 சென்டிமீட்டர். PQவின் மதிப்பு என்னன்னு கணக்கிட்டுட்டோம். இப்போ QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு முதல்ல QR மைய அச்சா எடுத்துக்கிட்டு நம்ம சுழற்றும் பொழுது QRஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது உண்டாகும் கூம்பின் ஆரம். QRஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது உருவாகும் கூம்பின் ஆரம் r = QR என்பது அடிப்பக்கமாக இருக்கு. அதாவது QRங்கிறது நமக்கு மையப்புள்ளியா அதாவது மையக்கோடு உயரமா வந்துடும். PQ அப்படிங்கிறது ஆரமா அந்த இடத்துல அமைஞ்சிரும். அப்ப ஆரம் R = QRஐ மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது அது மையமா இருக்கிறப்ப PQங்கிறது ஆரமா அமையும். ஸோ R = 12 சென்டிமீட்டர். ஆரம் R = 12 சென்டிமீட்டர். PR என்பது தான் சாயுயரமா இருக்கும் கூம்புக்கு. அப்ப சாயுயரம் L = 20 சென்டிமீட்டர். PQ QRஐ மையச்சா சுழற்றும் பொழுது இது உயரமா வந்துடும். QRங்கிறது PQ என்பது நமக்கு ஆரமா இருக்கும். PQங்கிறது 12 சென்டிமீட்டர் என கணக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஆரமும் சாயுயரம் Lலும் எழுதிட்டோம். இதை வச்சு நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு என்னன்னு எழுதிக்கலாம். நேர்வட்ட கூம்பின் வலைபரப்பு. கூம்பின் வலைபரப்புக்கு உண்டான நிபந்தனை πr/L சதுர அலகுகள். இதுல பை அப்படியே எழுதிக்கலாம். R என்பது 12, L என்பது 20, 2 12 24. அப்ப 240 π. இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துடலாம். இதே போல மற்றொரு பக்கம் எது? PQவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் போது உண்டாகும் கூம்பின் ஆரம் R = அப்ப கூம்பின் ஆரம் PQவை மைய அச்சாக கொண்டு சுழற்றும் பொழுது PQங்கிறது உயரமா வந்துடும். மைய குத்துக்கோடு உயரமா வந்துடும். QR என்பது ஆரமா வந்துடும். அப்ப QRின் மதிப்பு ஆரம் R என்பது 16 சென்டிமீட்டர். சாயுயரம் அதே 20 சென்டிமீட்டர் தான். சாயுயரம் L = 20 சென்டிமீட்டர்.
கூம்பின் வளைபரப்பு எழுதிக்கலாம். நேர்வட்ட கூம்பின் வளைபரப்பு ஏற்கனவே சூத்திரம் எழுதியிருக்கிறோம். பையார் எல் பை பெருக்கல் 6க்கு பதிலாக 16 பெருக்கல் சாயுயரம் எல் 20 2 16 32 320 பை சமன்பாடு 2ன்னு கொடுத்துக்கலாம். 1 மற்றும் 2ஐ ஒப்பிடுறப்ப வளைபரப்பு பார்த்துட்டோம் அப்படின்னா PQவை மையாச்சாக கொண்டு சுழற்றும் போதுதான் அதிகமா இருக்கு. அதை எழுதிக்கலாம். 1 மற்றும் 2லிருந்து PQவை மையச்சாக கொண்டு சுழற்றும் போது உண்டாகும் கூம்பின் வளைபரப்பு அதிகமாகும். ரெண்டையும் ஒப்பிட்டு விளக்கம் கொடுத்தாச்சு. தேங்க்யூ.